இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு வந்து எதுக்கு மணிகர்ணிகா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சிவனோட அந்த காதில் போட்டிருந்த 4 மணி வந்து கீழே இங்கே தான் கலண்டு விழுந்துச்சான். ஒரு பிணம் வந்து முழுசா எரியறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. விறகு எவ்வளவு தேவைப்படும்னா 200 கிலோ வந்து விறகு தேவைப்படுமா ஒரு பிணம் வந்து எரிஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ மொத்த காஸ்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், அதாவது ஒரு பிணத்தை எரிக்கிறதுக்கான மொத்த விறகுக்கான காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2500 ரூபா வருமா. நீங்க அங்க வரும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இங்க வந்து நெட்வொர்க் கிடையாது. இந்த கோவிலை சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து நெட்வொர்க் கிடைக்காத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் அவுட்டர்ல போனீங்க அப்படின்னா நெட்வொர்க் கிடைக்கும். பிணம் வந்து தாறுமாறா எரியுது பாருங்களேன். இது பிணத்தை வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. பாதி எரிஞ்சு பாதி எரியாம இருக்கு பாருங்க. எரிஞ்சிட்டு இருக்கா அப்படியே இந்த சைடு பாருங்களேன். பிணம் வந்து எரியறதுக்காண்டி வெயிட்டிங். இது இந்த பெட்டியை திறந்தோடனே பாம்பு வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே நமஸ்தே. இங்க நான் பார்க்கக்கூடிய அகோரிகள் எல்லாமே நிர்வாணமா இருக்காங்க. ஸோ அதை எப்படி வீடியோ எடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்போ நிற்கிற இடம் மணிகர்ணிகா அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இந்த மணிகர்ணிகா, காசி, வாரணாசி இந்த இடத்துல நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே ஒரு பரிச்சயமான இடம் அப்படின்னு சொல்லலாம். காசி அப்படிங்கிறது பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கான வழி தான். காசி விஸ்வநாதர் கோவில் அங்கே இருக்குது. ஸோ இந்த மணிகர்ணிகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். மணிகர்ணிகா அப்படிங்கிறது ஒரு பிணம் எரிக்கிற ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நிறைய பிணங்கள்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. தோராயமாக ஒரு நாளைக்கு 600 பிணங்களை வந்து எரிப்பாங்களாம். பக்கத்தில் பாருங்க, பிணங்கள் வந்து நிறைய எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். விறகு கட்டைகள்லாம் எவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சோ எதுக்காக இந்த இடத்துல வந்து பிணங்கள் எரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து கங்கா நதி. இந்த கங்கா நதிக்கு பக்கத்துல நம்மளோட பிணத்தை கொண்டாந்து எரிச்சோம்னா நம்ம செஞ்ச பாவம்லாம் நீங்கி நமக்கு வந்து அடுத்த ஜென்மம் இருக்காம நம்ம லைஃப்ல வந்து மோட்சம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்களோட ஐதீகம். அதனால தான் நிறைய பிணங்களை கொண்டாந்து இந்த மணிகர்ணிகா அப்படிங்கிற இடத்துல வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. தோராயமா ஒரு நாளைக்கு வந்து 600 பிணங்கள் வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல வந்து விறகு அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த விறகு அடுக்கி வச்சிருக்கிறது பக்கத்துல தான் பிணங்கள் வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. அதாவது வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், பிணங்கள் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிணங்கள் வந்து வரிசையாக வச்சு எரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நம்மளோட பிணத்தை கொண்டாந்து இங்கே மணிகர்ணிகா அப்படிங்கிற இடத்துல கொண்டாந்து எரிக்கிறதுனால மட்டும்தான் நம்ம செஞ்ச பாவம்லாம் நீங்கி மோட்சம் அடையுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்குன்னு இன்னொரு வழி இருக்குது. இந்த கங்கா நதி இருக்குல்ல, இந்த கங்கா நதியில் நீங்கள் வந்து குளிச்சு புனித நீராடுனீங்கனாலும் நம்ம செஞ்ச பாவம்லாம் நீங்கி நம்ம வந்து மோட்சம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு இருக்கு. திதி கொடுக்குறவங்களும் இங்கே கொண்டாந்து நிறைய பேர் திதி கொடுத்துட்டு இருக்காங்க. திதி நாளில் வந்தோம்னா இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து பிணங்கள்லாம் எரிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து மறு ஜென்மம் கிடையாது. அவங்களாம் வந்து மோட்சம் அடைஞ்சு நேராக வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு வந்து எதுக்கு மணிகர்ணிகா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சிவனோட அந்த காதில் போட்டிருந்த 4 மணி வந்து கீழே இங்கே தான் கலண்டு விழுந்துச்சான். அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து மணிகர்ணிகா அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறாங்க. காட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கட்டுகள்லாம் இருக்குல்ல, மொத்தம் வந்து 84 காட்டு இருக்குங்க. காட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி படிக்கட்டுகள்லாம் நீங்கள் வந்து நீராட்டு இறங்கி வரீங்களா, இதுக்கு பேர் தான் காட் அப்படிங்க காட்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யதார்த்தமாக நம்ம வந்து மகாராஷ்டிராவில் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம், பிரதாப் காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்தியில் வந்து இந்த மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது இந்த படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து காட்ஸ் அப்படிங்கிறாங்க. பிணங்களை எரிக்கிறதுக்காக மக்கள் வந்து விறகு வாங்குறதுக்கு இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. விறகு வந்து இடம் வச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு விறகுல இருக்குன்னு. ஒரு பிணம் வந்து முழுசாக எரியறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. விறகு எவ்வளவு தேவைப்படும்னா 200 கிலோ வந்து விறகு தேவைப்படுமா ஒரு பிணம் வந்து எரிஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ மொத்த காஸ்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், அதாவது ஒரு பிணத்தை எரிக்கிறதுக்கான மொத்த விறகுக்கான காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2500 ரூபா வருமா. பாருங்க, இங்கே வரையும் விறகு வச்சிருக்காங்க. பக்கத்தில் பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கா பாருங்க, தெரியுதா? இது வந்து நான் காட்டுறது வந்து வெறும் சாம்பிள் தாங்க. இங்கே பிணம் எரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து வெறும் சாம்பிள் தான். இதுக்கு அப்புறம் மேலேயும் பாருங்களேன், அந்த சைடுலாம் தெரியுது இல்லை, இங்கேயும் பிணம் எரியும். அது மேலே தாண்டியும் மேலேயும் பிணங்கள் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அங்கே மேலே போயிட்டு காட்டுறேன், நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாளைக்கு நான் சொன்னேன்ல, தோராயமாக வந்து 600 பிணங்களை வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்டில் இங்கே வந்து எவ்வளோ பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து மேலே போவோம், மேலேயும் வந்து பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. வாங்க காட்டுறேன். இப்போ நம்ம இந்த கட்டடத்தோட முன்பகுதிக்கு வந்திருக்கோம், அதாவது டாப் பிளேஸில் நிற்கிறோம். இங்கேயும் வந்து நிறைய பிணங்கள் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் கேள்விப்பட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கேன் மேலே. இப்போ பாருங்க, இங்கேயும் நிறைய பிணங்கள் வந்து எரிஞ்சு சாம்பல் எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த கட்டடத்தோட டாப் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிணங்கள் எரியுது, கீழேயும் பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. நீங்கள் சாமி தரிசனம் பண்ண வரதா இருந்துச்சுன்னா விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நின்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். உங்களால் வந்து இமேஜின் கூட பண்ண முடியாது. காட்டுற மாதிரிங்க எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. சுற்றிலும் ஒரே கூட்டம் தான், ரோடு ஃபுல்லாக நிரம்பி வழியுது கூட்டம். எதுக்காக அப்படின்னா கும்பமேளா நடக்குதுல்ல, அந்த கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கு.
கும்பமேளான்னு சொல்ல முடியாது, மகா கும்பமேளான்னு சொல்லலாம். ஏன்னா கும்பமேளா அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. மகா கும்பமேளா அப்படிங்கிறது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பமேளாவுக்கும் மகா கும்பமேளா நடந்திருக்குல்ல, இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளா, அதுக்கப்புறம் 3வது கும்பமேளா, 4வது கும்பமேளா, 5வது கும்பமேளா, அடுத்து 12வது ஒரு கும்பமேளா நடக்குதுல்ல, அதை தான் வந்து மகா கும்பமேளா அப்படிங்கிறாங்க. 12 ஒரு கும்பமேளா நடக்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை. 12 × 12 போட்டு பாருங்க 144. ஸோ அந்த 144வது வருஷம் நடக்கக்கூடிய கும்பமேளா தான் மகா கும்பமேளா அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த கும்பமேளாவுக்கு வீடியோ எடுக்க நானும் இருக்க மாட்டேன், பார்க்கறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. நீங்கள் அங்கே வரும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து நெட்வொர்க் கிடையாது. இந்த கோவிலை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நெட்வொர்க் கிடைக்காத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் அவுட்டரில் போனீங்க அப்படின்னா நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ இங்கே இருந்துகிட்டு யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு வழி இருக்குது, இங்கே அந்த அலௌன்ஸ் பண்ணலாம், பேரை சொல்லி அலௌன்ஸ் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டம், எந்த இடத்துலேருந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனால மொபைல் நெட்வொர்க் கிடைக்காது. நீங்கள் உங்களை வரும்போது உங்களோட ஃபேமிலியோட மெம்பர்ஸை யாரையும் மிஸ் பண்ணாமல் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வாங்க. வாட்ஸ் யூர் நேம்? I'm Sarah. And you're from? I am from France. France. Wow, nice. Good. Thank you. Okay. நமஸ்தே. இங்க நான் பார்க்கக்கூடிய அகோரிகள் எல்லாமே நிர்வாணமா இருக்காங்க. ஸோ அதை எப்படி வீடியோ எடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். வீடியோ அப்படி எடுத்தா அதை வந்து ஆப்ஜெக்ட் மாஸ்க் போட்டு மாஸ்க் பண்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த பெட்டியை திறந்தோடனே பாம்பு வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிகால் हाथ में निकालेगा. ஐயோ பயமா இருக்கு. உட்டா हाथ में उठा के दिखा. வாவ், பாம்பு மூச்சு பயங்கரமா இருக்கு. படம் எடுக்கும் பாருங்க. இப்போ हाथ रखो ना मुंडी पे. ஸோ பாம்பு வந்து நம்ம தொட்டு பார்க்க போகிறோம். टच करके देखो, काटेगा तो नहीं ना? हाँ, அது एक सर मुंडी तो तुम पकड़ लो ना. मुंडी पकड़ लो, முண்டி பக்கத்தில் தலையை பிடிச்சிக்க சொன்னேன் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா தலையை ஏன் பிடிச்சிக்க சொன்னோன்னா பை சான்ஸ் இது கடிச்சிருமோ அப்படிங்கிற பயமாக இருக்குது. நம்ம தொட்டான்னு வச்சுங்களேன், இந்த இடம்லாம் அப்படியே உப்புது, விரிஞ்சு எடுக்குது. தலையை பாருங்கள், ஹார்ட். சரி போதும், ரொம்ப பயமாக இருக்குது. சரி வாங்க வேறு இடத்துக்கு போகலாம். நீங்கள் அங்கே காசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கும். ஸோ கங்கை ஆற்றுல குளிக்கும்போது உங்களோட ஜாமான் பேக்கு இதெல்லாம் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஃப்ரீ லாக்கர் இருக்குது. அதாவது உங்களோட ஜாமான் பேக்கு மொபைல் லேப்டாப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீ லாக்கரில் வச்சுக்கலாம். அங்கே வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கனை வாங்கி நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கங்கை ஆற்றுல வந்து குளிச்சுட்டு புனித நீராடிட்டு நேராக வந்து கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஜாமான்லாம் ஃப்ரீ லாக்கர்லேருந்து எடுத்து வந்துக்கலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும், நம்மளோட ஜாமான் பேக்கு இதெல்லாம் வந்து எங்கே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நீங்கள் பேக்கை வந்து கரையில் வச்சுட்டு அங்கே குளிக்க போவீங்க, யாராவது வந்து உங்களோட ஜாமானை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது திருட்டு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரீ லாக்கர் இருக்குல்ல, அந்த ஃப்ரீ லாக்கரில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரி வாங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பசிக்குது. ஸோ இங்கே தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தயிர் வந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் உள்ளது 30 ரூபா, அந்த மாதிரி பெரிய கப்பில் உள்ளது 50 ரூபா. ஸோ சாப்பிட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக மறுபடியும் போயிட்டு நிறைய இடத்துல வ்ளாக் பண்ணலாம். கோவில் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் மணிகர்ணிகாவில். ஸோ வரும்போது இங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பாடு இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் பார்த்த இந்தியாவிலவே இவ்வளோ கூட்டம் உள்ள கோவில் வந்து இதுதாங்க. மேபி வந்து கும்பமேளா நடக்கிறதுனால இங்கே வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ஃபுல்லாக கூட்டம், இந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ஃபுல்லாக கூட்டம், எங்கிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா லைன் கட்டி நிற்கிது, சரியான கூட்டம். பிணம் வந்து தாறுமாறாக எரியுது பாருங்களேன். இது பிணத்தை வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருக்குது பாருங்கள், எரிஞ்சிட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், பிணம் வந்து எரியறதுக்காண்டி வெயிட்டிங். இது இந்த மாதிரி பிணங்கள் வந்து எரியறத ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ தப்பு. நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 நிமிஷம் எடுத்தேன். எதனால் அப்படின்னா அந்த இறந்து போனவங்களோட சொந்தக்காரங்களும் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப இதை விட அசிங்கம் வேறு எதுவே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டியாச்சு, இனிமேல் அங்கே போகக்கூடாது. அந்த கோவில் ஒன்று லைட்டாக சாஞ்சிருக்கு அப்படின்னால அது வேறு எந்த ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் கிடையாது. அந்த நிலப்பரப்பு வந்து அந்த இடத்துல பள்ளமாக இருக்கிறதுனால தான் சாஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்களா இருந்தவங்களோட உடலை வந்து ரோட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்ததுக்கப்புறம் அந்த முகத்தை வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்க்குறதுனா பார்த்துக்குவாங்களாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மணிகர்ணிகா நான் சொன்னல அங்கே போயிட்டு இந்த உடலை வந்து எரிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த ரோட்டில்ங்க பாருங்கள், இது ரோட்டுக்கு பக்கத்தில் கொண்டாந்து பிணங்களை வந்து இது மாதிரி கொண்டாந்து அடுக்கி வச்சிடுறாங்க. இங்கேருந்து போயிட்டே இருக்குது பிணங்கள். संस्कार नहीं होने दिया मेरे तो चला रहेगा संस्कार नहीं कराया तुमने दे माय को दे बेटा हाँ की खबर लाना चाहता हूँ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க. என்னோட அந்த லாக்கர் சாவி எங்கே போட்டேனே தெரில. எல்லா இடத்துலையும் இந்த கோட்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன், சாவி கிடைக்கல. பேண்ட் பாக்கெட்டு எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு. சாவி கிடைக்கல அப்படிங்கவும் அங்கே லாக்கர்காரங்கள்ட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி சாவி வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. அவங்க வந்து இல்லைன்னா பூட்டை உடைக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னாங்க வேறு சாவி இன்னொரு இடத்துல இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷம் வெயிட் பண்ணேன். வேறு இடத்துலேருந்து சாவி எடுத்தாந்து என்னோடய பொருட்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இங்கேருந்து நான் வந்து இந்த சிட்டி சைடு போயிட்டுருக்கேன். இப்போ கோவிலுக்கு போயிட்டு மறுபடியும் அவுட்டர் சைடில் போயிட்டு சாப்பிட எங்கேயாவது ஒரு இடத்த பார்க்குறோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எடுத்துட்டு இருக்க டிக்கெட் வந்து ஜென்ரல் டிக்கெட் எடுத்திருக்கோம். ஆனால் போகிறது வந்து ஸ்லீப்பரில் போகிறோம். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஜென்ரல்லே அவ்வளோ கூட்டமாக இருக்குது, சாரி ஸ்லீப்பர்லேயே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்போனா ஜென்ரலில் வந்து எந்தளவு கூட்டம் இருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்த்துங்க. अभी कॉल करके बता देता हूँ। नहीं सो जाओ आप, ऐसा थोड़ी है, अभी कॉल करके बता दूँगा। नेक्स्ट स्टेशन में तुमको बता दूँगा। आप इधर हो जाओ, मैं यही